வணக்கண்ணே. என்னண்ணே போன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயண்ணே? ஒரு பொண்ணோட கதையை முடிக்கணும்டா. என்னண்ணே சொல்றீங்க? ஒரு பொண்ணோட கதையை முடிக்கணுமா? ஒருத்த என்னோட மோதி என்ன அசிங்கப்படுத்திட்டான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கண்ணே, செஞ்சிருவோம். அவனை ஏதாவது செய்யறதை விட அவன் பொண்டாட்டி ஏதாவது செஞ்சாதான் அந்த வலி காலம் முழுக்க இருக்கும். அதுக்காக தான் அவன் பொண்டாட்டி கதையை முடிக்க சொல்றேன். அது அவனுக்கு மரண வலியா சாகர வரைக்கும் இருக்கும்ல. அவன் பொண்டாட்டி கதையை எப்படி முடிக்கணும்னு சொல்லுங்கண்ணே, முடிச்சிருவோம். டேய், இன்னைக்கு ஊர் ஜனங்க பொங்கல் வச்சு முடிச்சதும் சொக்கப்பணம் கொளுத்துவாங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பொண்ணை யாருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்து மயக்கமாக்கி சொக்க பானைக்குள்ள மறைச்சு வச்சிருங்க. ஊர்க்காரங்க அதை கொளுத்துறப்போ அவ எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். அவ இந்த ஊரையும் என்னையும் என்னைக்கும் மறக்க கூடாது. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். டேய், பார்த்து கவனமா செய்யணும். அவன் சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்துலயும் கில்லாடியா இருக்கிறவன். அதனால காது வச்ச மாதிரிதான் அவன் பொண்டாட்டிய தூக்கணும். அண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. காரியத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். மட்டுமாண்ணே? போங்கடா. போறேண்ணே. ஏங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க. ஒரு பொண்ணை இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. போட்டியில வெற்றி தோல்வி சகஜம் தானே. அதுக்கு போய் அந்த பொண்ணை கொளுத்த சொல்றது நியாயம் இல்லைங்க. ஏய், இந்த முத்துப்பாண்டிக்கு எப்பவும் ஜெயிக்கிறது தான் பிடிக்கும். தோல்விங்கிறது என் அகராதிலேயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன்னா. அப்பேற்பட்ட எனக்கு ஒருத்தன் தோல்வியை பரிசா கொடுத்திருக்கான். நான் எப்படி சும்மா விட முடியும்? என்னடா, அவளை தூக்கிட்டீங்களா? அண்ணே, தூக்கிட்டோம். கை கால்லாம் கட்டி கார்ல போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் ஜனங்க எப்படியும் சொக்கப்பணம் கொளுத்துவாங்க. நீங்க அவளை மயக்கமாக்கி தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம அந்த சொக்க பனைக்குள்ள மறைச்சு வச்சிருங்க. அதுல நெருப்பு வைக்கிறப்ப அவ எரிஞ்சு வெந்து சாம்பல் ஆகட்டும். அவ புருஷனை அவமானப்படுத்தினதுக்கு இவ உசுர விடட்டும். சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறோம். டேய், பார்த்து கவனமா செய்யுங்க. ஊர்க்காரங்க கிட்டயோ அவங்கிட்டயோ மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா. டேய், தூர சத்து வண்டியறா. ஏங்க இப்படி தப்பு பண்றீங்க? ஒரு பொண்ணை உசுரோட கொளுத்துறது ரொம்ப கொடுமைங்க. அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க. அது நம்ம குழந்தைய தாங்க பாதிக்கும். சொன்னா கேளுங்க. சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா, சொக்கப்பானை கொளுத்தணும்ல. இந்த வருஷம் தான் சந்தோஷமா கொளுத்த போறோம். இத்தனை வருஷமா ஏதோ சம்பிரதாயத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம். என்னமோ அந்த வெளியூர்கார தம்பி புண்ணியத்துல சாமிய கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணி பொங்கலும் வச்சாச்சு. நம்மளால முடியாதத அந்த தம்பி சாதிச்சு காட்டிட்டாப்ல. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, வாங்க கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாம். ஆமாப்பா, வாங்க. டேய், எல்லாருமே கிளம்பி போறாங்க. அங்க சொக்கப்பான் கொளுத்துற இடத்துல யாரும் இல்ல. இதுதான் சரியான நேரம். இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் சொக்கப்பண்ணையில மறைச்சு வச்சிருவோம். அப்புறம் ஊர்க்காரங்க வந்து அதுக்கு நெருப்பு வச்சா வெந்து சாம்பலா விட்டுங்க. முதல்ல இறக்கலாம்டா.
எப்படியோ இவளை இதுல மறைச்சு வச்சாச்சு, யாரும் பார்க்கல. வாங்கடா. தம்பி நில்லுங்கப்பா. யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? ஐயா நாங்க வெளியூர், இங்க சொக்கப்பனை கொளுத்துறத பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொளுத்திடுவோம், இருந்து பார்த்துட்டு போங்க. சரிங்கய்யா. ஆ. என் ஒய்ஃப் ரேவதி எங்க? என்ன தம்பி நீங்க பாட்டுக்கு வந்து உங்க ஒய்ஃபை காணோன்னு கேக்குறீங்க? இப்படியா சின்ன பிள்ளைங்க பொம்மையை தொலைக்கிற மாதிரி ஒய்ஃபை தொலைச்சிட்டு வந்து நிப்பீங்க? ஒய்ஃப் விஷயத்துல பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? மரியாதை அவ எங்க இருக்கான்னு சொல்லிருங்க. உன் பொண்டாட்டிய காணும்னா வேற எங்கேயாவது போய் தேடுப்பா. அதை விட்டுட்டு என்ன குத்தம் சொல்ற மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க வந்ததும் என்ன பகைச்சுக்கிட்ட மாதிரி இன்னும் எத்தனை பேரை பகைச்சுக்கிட்டியோ தெரியல. அங்கெல்லாம் போய் தேடு. ஏய், உன்னை தவிர இந்த வேலையை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. ஏய், நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. போ, வெளியில எங்கேயாவது போய் தேடு. அவ கிடைச்சாலும் கிடைக்கலாம். உன்னால அவளுக்கு எதனா ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை உயிரோட சதைச்சிருவேன்.